புதுச்சேரியில் உணவு பாதுகாப்பு தர சான்று பெற்ற பிறகே பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்ய வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் வடமாநிலத்தைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்து வந்தனர். பஞ்சு மிட்டாயில் நிறத்துக்காக வேதிப்பொருட்கள் கலக்கப்படுவதாக புகார் எழுந்த நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது ரோஸ் நிறத்துக்காக ரோடமின் என்ற விஷ நிறமி பஞ்சு மிட்டாயில் கலக்கப்படுவது தெரிய வந்தது. இதனிடையே புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய இந்த வேதிப்பொருட்கள் கலப்பு தொடர்பாக 20 வடமாநில தொழிலாளர்களிடம் விசாரணை நடத்தி வரும் போலீசார் 10 பேரை தேடி வருகின்றனர். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி விரிவான செய்தி வெளியிட்டது. இந்நிலையில் புதுச்சேரியில் முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு உரிய லைசன்ஸ் தரப்பட்ட பிறகே பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்ய வேண்டும் என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். எவ்வளவு விரைவாக உணவு பாதுகாப்பு தரச்சான்று பெறுகிறார்களோ அவ்வளவு விரைவாக பஞ்சு மிட்டாய் வியாபாரத்தை தொடங்கலாம் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் தெரிவித்துள்ளார். பழனி முருகன் கோயில் பிரசாதத்தின் தரம் குறித்து தவறான செய்தி பரப்பும் ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோயில் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. பழனி தண்டாயுதபாணி கோயிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் பஞ்சாமிர்தம், லட்டு, முறுக்கு உள்ளிட்டவை காலாவதியான பிறகும் விற்பனை செய்யப்படுவதாக செய்தி வெளியானது. ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்த கோயில் நிர்வாகம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்து அறிக்கை தர கோரிக்கை வைத்தது. அதன்படி பழனி கோயில் பிரசாதங்களின் தரம் குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள கோயில் நிர்வாகம் தவறான செய்திகளை உள்நோக்கத்துடன் சில ஊடகங்கள் பரப்பி வருவதாக குற்றம் சாட்டியது. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் அறிக்கை கிடைத்தவுடன் தவறான செய்தி வெளியிட்ட ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது.